சூரிய ஒளிலாம் வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறவர் போல் க்ளீனிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்கினதே இல்லை. நான் உங்களுக்கு வெளியிலலாம் காட்டினேன், ஆனால் உள்ளே வந்து காட்டல. இந்த சுவிட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இது நம்ம ஏற்ற வந்து பிரைட்னஸ் ஏறுது. எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது பாருங்க. அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த கிளாசெட்டு இது பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்டே இங்கே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். தெரியுதுங்களா உங்களுக்கு ரோடு எப்படி மேலே 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 போகுது பாருங்க, மலைக்கு மேலே ஏறுற மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. வாஷிங் வந்து பெருசில் 5, டோட்டலாக 7.5. நம்ம நியூயார்க்கில் கிட்டத்தட்ட 17 to 18 USD செலவு பண்ணோம் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கு. இங்கே வரும் அதில் பாதி தான் ஆகுது. இது இட்டாலியன் நெய்பர்ஹுட்ன்றாங்க. இட்டாலியன் பீப்புள் நிறைய பேர் இங்கே வசிக்கிறாங்க போல். நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கூட இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் பாருங்கள். காலை வணக்கம் மக்களே. பாருங்கள், காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்போ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அஃபிஷியலி நேற்று வந்தோம். இன்றைக்கி தான் காலையில் முதல் நாள். காலையில் எழுந்திரிச்ச உடனே இப்படி தான் பனி படர்ந்து போய் கிடக்கு. செம்ம குளிர் மக்களே. இங்கே பாருங்க, நம்மளோட ரூம் டூர் இதுதாங்க. சூப்பராக இருந்துச்சு, கிளாஸியான ரூமுங்க. பாருங்கள், நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த இடத்துல. நம்ம இந்த மாதிரி ஒரு ரூமில் தங்கினதே இல்லை. நான் உங்களுக்கு வெளியிலலாம் காட்டினேன், ஆனால் உள்ளே வந்து காட்டல. உள்ளே பாருங்க, செம்ம க்ளீனாக அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த வாலில் வச்சுருந்த அந்த இதெல்லாம் ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் எல்லாமே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருந்தது இது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் என்ன ஒரே ஒரு குறைனா, நமக்கு இந்த இடத்தாண்ட ஒரு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இங்கே இல்லை, ஆனால் எங்கே தெரியுமா இருந்தது, இங்கே இருந்தது. பரவாயில்ல, ஒரு 4-5 இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த YMCA ஹாஸ்டல் ரொம்ப மோசம். வெறும் ஒன்று தான் சார்ஜிங் பாயிண்ட்டு. இதில் 5 இருக்குது அட்லீஸ்ட்டு. சூப்பர். அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்தமாரி ஃபோன் இன்னும் கூட இருக்குது இங்கே. அதேமாதிரி இங்கே பாருங்களேன், இந்த சுவிட்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. இது நம்ம ஏற்ற வந்து பிரைட்னஸ் ஏறுது. பிரைட்னஸ் கம்மி பண்ணோன்னா இப்படி செம்மல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபேன் பாருங்கள், ஃபேன் நான் காட்டுறேன். இப்போ வந்து 1, அதுக்கப்புறம் 2, எங்கே டைட்டாக இருக்கு போல், 2, 3, 4 அப்படி ஏற்றிக்கலாங்க. குளிர் அதிகம், அதனால் 2ல் நிறுத்திப்போம். இங்கே பாருங்க, இந்த ஃபேனு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இருங்க நிறுத்திட்டு காட்டுறேன். நிறுத்திட்டு காட்டினா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இங்கே பாருங்க, நிறுத்துவோம், நிறுத்திட்டு காட்டுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கிளாசெட்டு இது பாருங்க, எல்லாம் மரத்துலேயே. இங்கே பாருங்க, ஹேட்ஸாம் தொப்பி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்க, லைட் ஆன் பண்ணிட்டேன். ஃபுல் பிரைட்னஸே இவ்வளோ தான். ஹேட்ஸு, ஹோஸு, பைஜாமாஸ். அந்த காலத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போலாம் யார் ஹேட்லாம் யூஸ் பண்ணுறா, ரொம்ப அரிது தான் அதுமாரிலாம் பார்க்குறதுல. இங்கே பாருங்க, நின்றுடுச்சு ஃபேனு. ஃபேனோட டிசைனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக கிளாஸியாக இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்களேன். கட்டையிலங்க, அதுவும் மெட்டல் இல்லை, கட்டையிலே பண்ணியிருக்காங்க அந்த ஃபேனோட ரெக்கெல்லாம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல. அதுதாங்க இந்த ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த சான் ரெமோ ஹோட்டலில் தங்குறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் இந்த ரூமில் இருந்ததில் சொல்கிறேன். நம்ம வேறு ரூமில் இருந்தோன்னா கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இந்த ரூமோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சோம். வெளியில் இருக்க ஆம்பியன்ஸ் எல்லாருக்குமே காமனான ஆம்பியன்ஸ் தான். சூப்பராக இருக்குது. ரூம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஒரு ரூமு, ஆனால் நான் இருந்த ரூமு சூப்பராக இருந்துச்சு. இந்த ரூமு நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம எதிர்பார்க்காதது தான். நம்ம ஒன்றும் இது பிளான் பண்ணிலாம் பண்ணல. பட்ஜெட் வைஸாக தான் நான் வந்து புக் பண்ணேன். இது ஓரளவு நம்ம பட்ஜெட்டில் தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா மற்ற வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ரேட்டு தான் இருக்குது. அதனால் சரி இந்த ஹாஸ்டல் சூஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஹாஸ்டல்னு வருது, ஏன்னா நம்ம எல்லாமே பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால ஹோட்டல் நான் அவ்வளோ புக் பண்ண மாட்டேன். ஹாஸ்டல் அந்த மாதிரி தான், காமன் ஸ்பேஸ். இதுவும் காமன் ஸ்பேஸ் தான், 2 பேர் தங்குற மாதிரி. ஓகே சரி முடிச்சுப்போமா. நம்ம வெளில போவோம், செக் அவுட் பண்ணிட்டு இன்னொரு ஹாஸ்டல் போனோம். ஏன்னா தினமும் ஒரு ஹாஸ்டல் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, அப்போ தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கின்றதுக்காக அந்த மாதிரி. ஓகேங்களா, போயிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. ஆமாங்க, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஸ்பெஷலான லொக்கேஷன்லாம் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் சிட்டி டூர் அடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்பெஷலான மியூசியமு, அதுக்கப்புறம் இந்த ஃபிஷர்மேன் வார்ஃபு, அதுக்கப்புறம் இந்த விண்ணை தாண்டி ஒரு வயலில் சிம்பு ஒரு பாட்டில் வந்து ஒரு பிரிட்ஜில் பண்ணுவாங்களே அந்த பிரிட்ஜ் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்று காட்டிக்கிட்டே வர போகிறேன். ட்ராவல் பண்ணலாம் வாங்க, போயிடுவோம்.
மக்களே, இந்த இடத்துல 3rd ஃப்ளோர் உங்களை காட்ட மறந்துட்டேன். 3rd ஃப்ளோர் போவோமே. 3rd ஃப்ளோரும் சூப்பராக இருக்குன்றாங்க. சரி போய் பார்ப்போம், வாங்க எட்டி பார்ப்போமா எப்படி இருக்குன்றத. நம்ம ஆனால் 3rd ஃப்ளோருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா பார்ப்போம் வாங்க. இது வந்து லக்கேஜ் ஸ்டோரேஜ் ரூமா. இந்த நம்ம லக்கேஜ் வச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தூக்கிட்டு தெரியுது, ரொம்ப கஷ்டம். மேலே போய்கிட்டு இருக்குங்க. பரவாயில்லைங்க, சூரிய ஒளிலாம் வர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே. ரிசப்ஷனை நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லேம்ப் இருக்குது. அழகாக இருக்குல்ல, செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏதோ மியூசியத்துக்குள்ளே இருக்க மாதிரி. ஹலோ, ஹாய் மார்னிங். வேலை செய்கிறவர் போல் க்ளீனிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இதுவும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இதில் தான் அந்த ரூஃப் ஆக்சஸ் ஃபார் ரெஜிஸ்டர்ட் பென்ட் ஹவுஸ் கெஸ்ட்டுக்கு மட்டும்தானே. நல்லா இதை லாக் பண்ணி வச்சுருக்கேங்க. மேலே போய் பார்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் போலயே, ஸ்பெஷலாக இருக்கும் போல். பாருங்க, காலையில் என்ன சூப்பராக இருக்குது பாருங்க. ரோட்டெல்லாம் கழுவி விட்டா மாரி லைட்டாக மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப லைட்டாக மிதமாக பெஞ்சிருக்கு போல். நம்ம நெய்பர்ஹுட்டு எப்படி இருக்குன்றத நடந்து போய்கிட்டே உங்களுக்கு அப்படியே காட்டுறேன், வாங்க போவோம். நம்ம இருந்த ஹோட்டல் இதுதாங்க. சூப்பராக இருந்துச்சு நம்ம ஸ்டே. இங்கே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப பழமையான ஒரு ஹோட்டலுங்க இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு, ரோடு எப்படி மேலே 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 போகுது பாருங்கள். மலைக்கு மேலே ஏறுற மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. எப்படி இருக்கு பாருங்க வீடுங்க. ஒவ்வொன்றுமே தரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, யூனிக்காக இருக்குது ஆர்கிடெக்சர் எல்லாமே. இது வந்து இட்டாலியன் ஸ்டைல் ஹோம்ஸுன்றாங்க. இட்டாலியில் இப்படி தான் இருக்குமா வீடெல்லாம், பயங்கரமாக இருக்குல்ல. இது இட்டாலியன் நெய்பர்ஹுட்ன்றாங்க. இட்டாலியன் பீப்புள் நிறைய பேர் இங்கே வசிக்கிறாங்க போல். நம்ம இப்போ நிற்கிற இடத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கூட இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் தான் பாருங்கள். பாஸ்தா அது இதெல்லாம் இருக்கு போல். சரி, நம்ம கிராஸ் ஆகி உங்களுக்கு எதிர்க்க லாண்ட்ரி கடை இருக்குது. ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸை மட்டும் மென்ஷன் பண்ணல. உள்ளே போய் கேட்டு நான் சொல்லட்டுமா? இங்கே இதில் லாண்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து போடுற முன்னாடி உங்களுக்கு பவுட்ரு வேணும்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு சூப்பரில். அதுக்கும் மிஷினு இங்கே வந்து காயின் போட்டு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. 25 சென்ட்ஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்குது. பக்கா மாட்டிட்டு போல் தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பே இருக்குது. QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி பே வித்து. அதில் வந்து காயினை போட்டு இதோட விளையாடிக்கிட்டு இருக்காரு அவர். இப்படி தாங்க பாருங்கள். 4.5 USD போல் நம்ம என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. உள்ளே பாருங்கள், க்ளீனாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் போல், $5 போல் இது. அதுதாங்க, அது வந்து வாஷிங்க்கு போல். இது வந்து ட்ரையிங்க்கு வந்து 2.5, வாஷிங் வந்து பெருசில் 5, டோட்டலாக 7.5. நம்ம நியூயார்க்கில் கிட்டத்தட்ட 17 to 18 USD செலவு பண்ணோம் நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணதுக்கு. இங்கே வரும் அதில் பாதி தான் ஆகுது. ஆகா, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இந்த இடத்தாண்டே வந்து வாஷிங் போட்டு பாதி விலையை கம்மி பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, தெரிஞ்சுக்கிட்டோம்ல, சந்தோஷம். நீங்கள் வரீங்கன்னா இந்த இடத்தாண்டே இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
வந்துட்டோம் இப்போ வெளியில். யூஎஸ் உள்ள இருக்கா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை, ஏதோ வேறு ஒரு கண்ட்ரிக்கு வந்த மாதிரி இருக்குது. யூரோப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது நெய்பர்ஹுட்டு. வா இங்கே பாருங்கள், ஃபோர்டில் வந்து ப்ரங்கோன்னு ஒன்று இருக்குது போல். டயரை பாருங்கள் எப்படி இருக்குது. வா முரட்டுத்தனமாக இருக்குல்ல, வண்டி பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க பாருங்கள், அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கே பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபயர் ஸ்டேஷன் வண்டி போது பாருங்க, தீயணைப்பு வண்டி சூப்பராக இருக்குல்ல. இப்படி போனாலும் மேடு ஏறுதுங்க மலை மாதிரி. இந்த சைடு போனாலும் அங்கே பாருங்க மேடு ஏறுது, இந்த சைடு போனாலும் மேடு ஏறுது. அப்படின்னா நம்ம நடுவில் இருக்கோம், ஒரு கிண்ணம் மாதிரி போல். அந்த சைடில் போயிட்டோம்னா அங்கே பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு, நடுவில் பாருங்க ஒரு பெரிய ஷிப் ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்க, ஷிப்பு கிராஸ் ஆகுது பாருங்க. அதுதான் ஃபிஷர்மேன் வார்ப்பு. நேராக நடந்தோம்னா இது போயிடும், கடற்கரைக்கு போயிடலாம். செம்ம லொக்கேஷனு. இங்கே பாருங்க, இந்த மாரி பைசைக்கிள் ரெண்டிங் இருக்குது. இங்கே எவ்வளோன்னு தெரில, நம்ம நியூயார்க்கில் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே பாருங்க, நம்ம போட்டு கூகுளில் போட்டு பார்க்கணும் என்ன ப்ரைஸுக்கு தராங்கன்ற மாதிரி. நம்ம நைட்டு இந்த பக்கம் தான் இறங்கி நடந்து போனோம், அதே ரோட்டில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே தான் பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பாருங்க எப்படி தொட்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்க, ஆஃபீஸ் அவர் போல். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இப்படி தாங்க இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்றுங்க ட்ராம் மாரி அழகாக இருக்குல்ல, யூனிக்காக இருக்குது. காலங்காத்தால் இப்படி தான் இருக்குது.